இதுல குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால், இந்த புதிய அமைச்சரவை பட்டியலில் 7 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 7 பட்டியலினத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது இட் கேன் நாட் பி அ கோஇன்சிடென்ஸ் இல்லையா? இது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். ஏற்கனவே இருக்கிற பட்டியலையும் 9 பேர் பட்டியலையும் கூட ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கும்போது இப்போ 8 பேர் இடம்பெறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த உண்மையில சார். இதுக்கு பிறகு விசிக்கால அவர் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. பெண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அவரோட பயணிச்சவங்க, அவரோட உழைச்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு சார். இதப்ப நம்ம பார்க்கணும். பட் அதே வேளையில திரு நந்தகுமார், இட் இஸ் வெரி சிக்னிபிகன்ட். இப்படி நம்ம தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இவ்வளவு அதிகமான ரெப்ரசன்டேஷன் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிறைய கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ திஸ் லெவல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததில்லை. இது ஒரு புதிய நிகழ்வு, நிச்சயமா பாராட்டத்தக்கதா நீங்க பார்க்கணும் இல்லையா? கட்டாயமா நான் பல விவாதங்கள்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறது, இதுவரைக்கும் இருந்த கட்சிகள் நாங்க சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறோம்னு சொன்னா கூட இன்னைக்கு இப்ப நேத்து விவாதத்துல கூட சொன்ன பாருங்க, இதெல்லாம் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறதுக்கு நீங்க சொல்ற சோ கால்டு நடிகன் தான் இன்னைக்கு அந்த சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டியது இருக்கு. அப்ப இன்னைக்கு 7 பேர் ஏற்கனவே ஒருத்தர் இருக்காங்கும் போது ஒரு 8 பேர் அமைச்சரவையில கொடுக்கும் போது இதுதானே சார் சமூக நீதி, இதுதானே அதிகார பகிர்வுங்கிறது. அப்ப நம்ம கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்தா இது மேலும் உயருது இல்லையா? கட்டாயமா. அப்ப அதைத்தான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப பார்த்து பாராட்டணும். ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த தேர்தல்ல சாதி பார்த்து வாக்களிக்க கூடியதை உடைச்செறிஞ்சிருக்காரு, மதம் பார்த்து வாக்களிச்சிருத உடைச்செறிஞ்சிருக்காது. இது இந்த மாஸ்க் சொல்லிட்டாங்க, இல்ல சர்ச் சொல்லிட்டாங்க, இந்த கட்சிக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோங்கிற அதை உடைச்செறிஞ்சிருக்காரு. பணத்தை கொடுத்து எப்படி இருந்தாலும் ஓட்டு வாங்கிடலாங்கிற அதை உடைச்செறிஞ்சிருக்காரு. அப்ப எத்தனை ஒரு ரெக்கார்ட் பிரேக் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதற்கு மேல முத்தாய்ப்பாக இன்னைக்கு 8 பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு தமிழக அமைச்சரவையை அலங்கரிச்சு அவங்க இன்னைக்கு அரசாட்சிக்கு இன்னைக்கு தமிழக அமைச்சரவையை வழி நடத்திக்கிட்டு போறாங்க போது இதுதானே சார் ஒரு சமூக நீதியினுடைய ஒரு உச்சமா நம்மளால பார்க்க முடியுது. இதுல நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்க்கிறோம், ரெண்டுமே நம்ம பார்க்கிறோம். இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், 2 பிராமண அமைச்சர்கள், 8 பட்டியலின அமைச்சர்கள் அப்படின்னு வழக்கமா ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கம்போசிஷன் இல்லாம நம்ம நிறைய புதுமைகளை பார்க்கிறோம். இதை தாண்டி நந்தகுமார், இதுல ஒரு கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷன் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம், இந்த பட்டியலும் சரி போன பட்டியலும் சரி. பட் அகைன் முஸ்லிம் மைனாரிட்டிஸுக்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி பேராசிரியர் ஜவாஹிர் உல்லா சட்டமன்றத்திலேயே நம்பிக்கை தீர்மானத்தின் போது எழுப்பியிருந்தார். முகமது ஃபர்வாஸ் இதில் இடம்பெற்றிருக்கிறார் அப்படின்னாலும் கூட ஆர் தே ஃபேர்லி ரெப்ரசன்டட்? இது சிறுபான்மையினருக்கான அரசுன்னு கூட முதலமைச்சர் பேசி வந்தார். அந்த ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷன் ஒரு 5% மேல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இருக்கா? இது இப்ப இன்னைக்கு ஏற்கனவே இப்ப பர்வேஷ் அவங்களுக்கு இந்த இதை கொடுத்திருக்காங்க. சப்போஸ் ஐயுஎம்எல் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு இரண்டாவதா வரும். இன்னுமே அவங்க அதிகபட்சமா போலாம். ஆனா நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு பல ஸ்டிக்மாக்களை உடைச்சு, பல ஹடில்ஸ் எல்லாம் உடைச்சு, பல இப்படிதான் தமிழக அரசியல் இருக்கும், இப்படித்தான் இதெல்லாம் இருக்குங்கிற அந்த கட்டமைப்பை, போலியான கட்டமைப்பை எல்லாம் உடைச்சு எரிஞ்சு இன்னைக்கு ஒரு புதுசா இந்த அமைச்சரவை இந்த அளவுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், நம்ம எப்பயுமே ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் சொல்லுவோம். இவங்க சமூக நீதினாவே என்னன்னாக்கா ஒரு பிராமின்ஸ் நீங்க 2 பேர்த்த குறிப்பிட்டீங்க. அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவுக்கு அவங்கள சேதாரப்படுத்துறதுதான் சமூக நீதிங்கிற ஒரு தவறான பார்வை தமிழகத்துல இருந்துட்டு வந்தது. அப்போ இன்னைக்கு சமூக நீதினாவே என்ன, சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் உள்ளடக்கி ஒருங்கிணைத்து இன்க்ளூசிவா கொண்டு போறது தானே சமூக நீதி. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு அமைச்சரவையில 2 அந்த மாதிரி மக்கள் அவங்களும் இருக்காங்கும் போது, இன்னைக்கு பிராமின்ஸ் அவங்களுக்கும் இதுல இருக்காங்கிறது, பட்டியலின மக்களும் இருக்காங்கிறது, இன்னைக்கு மைனாரிட்டி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களே ஒரு கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவர், அவரே ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாருங்க போது, சோ இதை விட ஒரு பெரிய இன்க்ளூசிவ் மினிஸ்டீரியல் பர்த் எப்படி அலோகேட் பண்ண முடியும்? சோ அப்ப பல பல இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ்ஸ் பூரா இப்படித்தான் இருக்கணும், இதுக்கு மேல போகக்கூடாது, இதுதான் தமிழ்நாட்டு ஃபார்முலா, இது மீறினா தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, அதே மாதிரி கூட்டணி ஆட்சினா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, தனியா இருந்தாதான் ஏத்துப்பாங்க,
விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே முதல் மாநாட்டிலே சொன்னாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்குன்னு கொடுக்கிறோன்னு. கூட்டணி கட்சிகள் அங்க போகல, அது வேற பிரச்சனை. ஆனாலும் விஜய் அவர்கள் வந்து அதை வந்து தெளிவா ஓங்கி ஒழிச்சாரு. இன்னைக்கு அப்படி ஓங்கி ஒழிச்ச விஜய் அவர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து 108 சீட்டு அதிகமா மக்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியை வந்து ஏத்துக்க மாட்டாங்க, மக்கள் வந்து தனிப்பட்ட முறையிலேயே ஒருத்தர் ஆள்றது தான் விரும்புவாங்கன்னு இவ்வளவு நாள் வந்து ஒரு ராங் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுவும் உடைச்செறியப்பட்டு இருக்கு. அப்போ பல ராங் நெரேட்டிவ்ஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அத்தனையும் பிரேக் பண்ண பெருமை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை சாருதுன்னு தான் நான் பாக்குறேன். ஹரி, 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.